ஓகே, இன்னைக்கு நம்மளோட செகண்ட் டே. காலையிலேருந்து கிளம்பி வெயிலுக்கு முன்னாடி வெளியே போயிட்டு வரலான்னு ட்ரை பண்ணாலும் வெயில் எங்களை ஓவர்டேக் பண்ணிருச்சு. மணி இப்போ 12. ஸோ இன்னைக்கு சாப்பிட்டு மெதுவாக சாப்பிடல, நான் நோம்பு வச்சுருக்கேன். போயிட்டு நம்ம இன்னைக்கு என்ன நம்மளோட டார்கெட்னா, இன்னைக்கு வெளியெல்லாம் நம்ம சுற்றலை ரொம்ப. இன்னைக்கு என்னென்னா, நம்ம நாளைக்கு பெருநாள் இங்கே லண்டனில், மலேசியாலேயும் இருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு தான். ஸோ நம்ம இன்றைக்கி மீட் வாங்க போகிறோம், இறைச்சி வாங்க போகிறோம். இறைச்சி வாங்கிட்டு ஷாஃபியாவுக்கு இங்கே உள்ள அப்ராடோட மேக்கப் திங்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு சொன்னால், என்னடி அது மேக்கப் ஜாமான், ஸ்கின் கேர் எல்லாம் பிராண்ட். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இன்றைக்கி. ஸ்டே டியூன்ட். மேடம் கொடை பிடிச்சிட்டு நடந்துட்டு இருக்காங்க, வெயில் தாங்க முடியல மேடம்க்கு. இங்க இருக்கிற பிரிட்டிஷ் பீப்புள்லாம் பாத்தீங்களா, யாருமே கொடை பிடிக்க மாட்டாங்க. எல்லாரும் இந்த சன்னை என்ஜாய் பண்ணிட்டு நடப்பாங்க. ஆனா சத்தியமா இதுல என்ன என்ஜாய் பண்றதுக்கு இருக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. பாத்தீங்களா, ரோட்ல நீங்க ஒரு கொடையும் பார்க்க முடியாது. நாங்க மட்டும்தான் இங்க கொடை பிடிச்சிட்டு பைத்தியம் மாதிரி நடந்துட்டு இருக்கோம். சரியான வெயில், யாருமே பிடிக்க மாட்டாங்க. வழியா நம்ம இறைச்சி வாங்குற கடைக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் நாங்கள் இறைச்சி வாங்குவோம் எப்போது. தாரிக் ஹலால் மீட்ஸ், இங்கே மட்டும் தான் ஹலாலான இறைச்சி எல்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ உள்ளே போயிட்டு காமிக்கிறேன். கிராய்டனில் இருக்க ஒரு குட்டி மால். இங்கே தான் நம்ம சஃபியாவுக்கு மேக்கப் ஸ்டப்ஸ் பார்க்க வந்திருக்கோம். சஃபியா மூஞ்சியில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது. லண்டன் மேக்கப் ஷாப்பிங் பண்ண தான் வந்தேன். நம்ம இப்போது என்ன பார்த்துட்ருக்கோம், ஸ்கின் கேர். இதான் நான் யூஸ் பண்ணுறது. சிம்பிள். இது நல்லா இருக்கு. இது யூகே வெதருக்கு இது சூப்பரா இருக்கு. நியூட்ரோஜன். இப்போ நம்ம புக் ஸ்டோருக்கு வந்திருக்கோம். கைஸ், நம்ம புக் ஸ்டோர்ல இருந்து இப்போ இன்னொரு மேக்கப் கடைக்கு வந்திருக்கோம், சூப்பர் ட்ரக். சஃபியாக்கு இன்னும் புவாஸ் ஆகலை. பத்து பலி எல்லாம் யோசிச்சுட்டு அவங்க திரும்பி வந்து வாங்கலாம். ஓகே காய்ஸ், ஸோ இங்கே மேக்கப் கடையில் வந்து நான் டெஸ்டர்லாம் யூஸ் பண்ணி மூஞ்சி இப்போ எப்படி இருக்கு அது நீங்கள் கண்டுக்காதீங்க. ஸோ நீ சொல்லு, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லண்டனோட மேக்கப் ஸ்டோர் அண்ட் மலேசியா மேக்கப் ஸ்டோர்? மலேசியாவில் ஷேட் கிடைக்காது. ஷேட் 4 ஷேட் தான் வச்சுருப்பான் மலேசியாவில். இங்கே நிறைய ஷேட் இருக்குது. இன்னொன்று நிறைய பிராண்ட் இருக்குது. நம்ம டிக்டாக்கில் பார்க்குற பிராண்ட்லாம் இங்கே இருக்குது. மலேசியாவில் அவ்வளோ நிறைய பிராண்ட் இருக்குது. நம்மளுக்கு இருக்கிறது செஃபோரா தவிர கலர் ட்ரக் ஸ்டோர்னா வாட்சன் கார்டன் வச்சு அதுதானே சின்ன செக்ஷன் தான் வச்சுருப்போம் மேக்கப் ஜாமான். இங்கே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. நான் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபவுண்டேஷன் காமிக்கிறேன். ஆனால் இவ்வளோ நிறைய ஆப்ஷன் இருக்காது. இன்னொன்று ஷேட் கூட நிறையா இருக்காது. ஷேடு இங்கே வரைக்கும் எவ்வளோ நிறைய ஷேடு, இந்த கலர் வரைக்கும் நமக்கு ஷேடு கிடைக்கும். மலேசியாவில் ஒரே 4 ஷேடு வச்சுருப்பான், இல்லாட்டா 5 ஷேடு வச்சுருப்பான். ஸோ இங்கே நிறையா இந்த ஷேடு வரைக்கும் இருக்கிற ஆளுங்களும் இங்கே வாழ்கிறாங்க. அதனால தான் மெயின்லி அவங்க அது வரைக்கும் வச்சுருக்காங்க. ஃபவுண்டேஷன் கூட நிறையா டைப்ஸ் இருக்குது. மலேசியாவில் நிறையா இருக்காது. ஃபியூ கலெக்ஷன் தான் கொடுப்பாங்க. இங்கே இருக்கும் மலேசியாவில். இதில் எல்லா கலெக்ஷனும் இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே வந்து வாங்கலாம். இப்போ நம்ம ப்ரைமார்க் போகிறோம். ப்ரைமார்க்கில் இப்போது வந்து சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ சஃபியா ஷாப்பிங் பண்ண வந்த நேரம் பார்த்து அகைன் இங்கே ஒன்றுமே முஸ்லீம் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. உங்கள் கருத்து? நாங்கள் கிணி தான் வாங்கணும். நான் இந்த கூடத்தில் சஃபியாவை தொலைச்சிட்டேன். எங்கே போனான்னு தெரியல. அவகிட்ட ஃபோனும் வேலை செய்யாது. பேருக்கு தான் இந்த கடை வந்து லண்டனில் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி மேட் இன் பங்களாதேஷ். தெரியல, எல்லாமே மேட் இன் பங்களாதேஷ், இல்லைன்னா மேட் இன் டர்க்கி, இல்லைன்னா மேட் இன் இந்தியா. நம்மக்கிட்ட செஞ்சு நம்மக்கிட்டே விற்கிறாங்க.
மணி நேரம் அலைஞ்சு 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 2 சட்டை வாங்கியிருக்கான். பைப்லைனுக்கு அதுவும் இப்போ நம்ம காசு கட்டுறதுக்கா பில் பண்ணுறதுக்கா நின்றுட்டு இருக்கோம். பயங்கர கியூ. நம்மளோட ஷாப்பிங் இன்னைக்கு ஒரே காமெடியாக போச்சு. nasi malam banyak sangat. மேக்கப் ஸ்டோருக்கு போன சஃபியாவை எல்லாரும் நீங்க வேலை பார்க்குறியா நீங்க வேலை பார்க்குறியா 2 பேர் தெரியுமா? ஏன்னா அவ போட்டிருக்கிற ட்ரெஸ் பூட்ஸோட யூனிஃபார்ம் கலர் மாதிரி இருக்கு. அதனால எல்லாரும் ஏமாந்து போய் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் அன்னாடிக்கும் கருப்பு இந்த டார்க் ப்ளூ தான் பண்ணுவேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது ஒன்று காமெடியா இருந்துச்சு. அப்புறம் பிரைமாருக்கு போனா அங்க அவங்களோட கார்டு மிஷினுக்கு என்ன கேடு வந்துச்சுன்னு தெரியல, டேப் பண்ண முடியல. எல்லாம் ரெண்டு பேரும் நிறைய கார்டு ஸ்டேப் பண்றோம். தமிழே வர மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு 2 மணி நேரமா 2 சட்டை தேடி எடுத்தா அதையும் கடைசியில வாங்க முடியாம வச்சுட்டு வந்துட்டோம். ஒரே சாதனை. இன்னொரு நாள் நம்ம மறுபடியும் ஷாப்பிங் போலாம். இப்போ நாங்க நிழல்ல வந்து கடை பிடிச்சிருக்கோம். ஏன்னு தெரியல. நிழல்ல கொடை பிடிச்சிட்டு பைத்திய மாதிரி போயிட்டு இருக்கோம். அது பரவாயில்ல. அடுத்து நம்ம வீட்டுக்கு போலையா? இன்னும் நாங்க வீட்டுக்கு போல. இந்த வெயில்ல நாங்க இப்போ சிக்கன் வாங்க போறோம். இதுதான் லாஸ்ட் ஸ்டாப் காய்ஸ். இது வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். ஓகே. எங்க சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்கு? ஓகே தான் இருக்கு. அவனுக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. காய்ஸ் இப்போ வந்து நம்ம ஈட் ஸ்பெஷல் பால்கோவா பண்ண போறோம். நம்ம வந்து இந்தியன்ஸ்ல வந்து யூகேல இந்த மாதிரி திரி பண்ணுவோம். யூகேக்கே ஸ்பைஸ் வந்தது இந்தியால இருந்து தான். ஏலக்காய் க்ளோவ்ஸ் எல்லாம் எங்க இருந்தது? க்ளோவ்ஸ் திருடினது பினாங்கில இருந்து. இவங்களுக்கு சொந்தமா எதுவுமே இல்லை, எல்லாமே மலேசியால பினாங்கில இருந்து திருடி. இல்ல நாங்க வந்து மீனுக்குலாம் போட்டு மசாலா சாய் அதெல்லாம் போட்டு குடிப்போம் அப்படின்ட்டு. ஓ லைக் யூகே. லைக் யூகே. டீ பவுடர் காஃபி எல்லாம் கண்டுபிடிச்சதே நம்ம கண்ட்ரில இருந்து தான். அவனுக்கு இங்க திருடிட்டு வந்தாங்க. இந்த பால்கோவால ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்தா அது சபியாதான் காரணம். ஏன்னா அவதான் கின்றான். நல்ல சாஃப்ட் ஆயிடுச்சு. என்னமா பண்ற? வலிக்க போகுது சட்டைக்கு. ஓ சப்பர் பண்ண லைக் கட்டி போடாம. ஓகே ஓகே. அப்புறம் தான் அடுப்பு ஆன் பண்ணணும். கீழே கொட்டிட்டேன் நான். பேக்மா எக்ஸைட்டட் ஆயிட்டேன். கீழே கொட்டிட்டோம். என் புருஷன் வந்து இன்னைக்கு வரும். அதனால நம்ம இதை சேர்ந்து வந்துச்சு இருக்கு. நான் எவ்வளவு திரும்ப தண்ணி ஊத்தினேன். அதுல திருப்பி 2 கிளாஸ் வச்சிருக்கலாம். நீங்க கொடுத்த 2 கிளாஸ் நீக்குல. ஓகே. நாளைக்கு என்ன தண்ணி வேணும் பெருநாளுக்கு? நான் பச்சை தண்ணியே குடிச்சிக்கிறேன். இந்த பால்கோவா நான் தான் செய்யறேன். நல்லா இருந்துச்சா நான் செய்யறேன், நல்லா இல்லைன்னா சப்பி ரசக்கா செய்யறேன். காய்ஸ் சத்யாவுக்கு திறமை வந்துருச்சு. எப்படி என்னோட ரெசிபி சொன்னாங்க டக்குன்னு செஞ்சிருச்சு. ஸோ காய்ஸ் இனிமேல் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா வேணும்னா நீங்கள் இந்தியாவுக்குலாம் போக வேண்டாம். என்கிட்ட கேளுங்க, நான் ரெசிபி சொல்கிறேன். சொல்லலாம். பால்கோவா ரெடி. இதோட நம்ம இந்த டே vlog முடிக்கலாம். இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி நாளைக்கு சாப்பாடு. ஸோ அவ்வளோதான். See you. டயர்ட், வெயில் தாங்க முடியல. நாங்கள் போகிறோம். பாய்.